ஒரு காலத்தில் மண்பானை தயாரிக்கும் விவசாயி எளிமை நிலையில் வாழ்ந்து வந்தார். நைனா, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ண மொழி எல்லாம் பிதும்புது. நீதான் உதவணும். அப்போ திடீர்னு பலமா காற்று வீசியது. என்னடா இது? செத்துப்போன நைனாவுக்கு கேட்டிருக்குமோ? அதுல புகைப்படம் பின்னாடி இருந்த ஒரு பொருள் ஒண்ணு கீழே விழுந்துச்சு. ஏதோ ஓலை சுவடி மாதிரி தெரியுது. அடா, ஆமா, ஓலை சுவடிதான். இதுல ஏதோ எழுதிருக்கே. அதுக்கு முன்னாடி இவன் தாத்தா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல இவனோட தாத்தா சிறந்த புலவராக திகழ்ந்தவர். மனித வாழ்வுக்கு தேவையான பல பாடல்களை எழுதினார். பல நாடுகளுக்கு சென்று அந்த பாடல்களை பாடி பல மன்னர்களிடம் வைடூரியங்கள் மற்றும் தந்த நாணயங்களை பரிசாக பெற்றார். இப்படியே இவர் இயற்றிய பாடல்கள் மற்றும் பெற்ற பரிசுகளின் எண்ணிக்கை குவிந்து கொண்டே சென்றன. அவர் வாழ்ந்து மறைந்த பின்பு அந்த விலை மதிப்பற்ற பொருட்கள் பற்றிய தகவலும் அவருடனே புதைந்து போனது. இப்போது அந்த ஓலை சுவடியில், நான் என் வாழ்நாளில் பெற்ற விலை மதிப்பற்ற செல்வம் என் சமாதி அருகில் புதைக்க. இதை படித்த பின்பு சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். மண்வெட்டி எடுத்துக்கொண்டு தந்தை சமாதியை நோக்கி விரைந்தான். மண்வெட்டியால் வேகமாக தோண்டத் தொடங்கினான். அப்போது இரும்பு பெட்டி ஒன்று கண்ணில் தென்பட்டது. மிகுந்த ஆச்சரியத்துடன் பெட்டியை திறந்து பார்த்தான். அடக்கடவுளே, என்ன ஒரே ஓலை சுவடியா இருக்கு? இதையா இந்த கிழவன் விலை மதிப்பற்ற பொருள்னா? ஒருவேளை எங்க இருக்குன்னு இதுல எழுதியிருப்பார் போல. முதல் பாடலாக வாழ்வில் நிதானம் எவ்வளவு முக்கியம் எனது பற்றி இருந்தது. பின்பு அனைத்து பாடலாகவே இருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொண்டான். முதலில் வீட்டுக்கு போய் இதை தீயை வச்சு கொளுத்தனும். வீட்டில் தனது பல மாத உழைப்பு வீண் ஆனதை பார்த்ததும், ஓலை சுவடி நிதானம் பற்றி சொன்னது போல புதையல் என்றதும் சந்தோஷத்தில் குதித்ததும், இல்லை என்றதும் ஓலை சுவடிக்கு தீ வைப்பதும் தவறு என்பதை உணர்ந்தான். பின்பு ஓலை சுவடியை நிதானமாக படிக்கத் தொடங்கினான். அப்போது இடையில் ஒரு பெரிய நிலத்திற்கான பட்டயம் இருந்தது. அது அந்த போர்க்காசுகளால் வாங்கப்பட்டது எனவும் வாரிசனா தனக்கு சொந்தம் என்பதை அறிந்தும் நிதானமாகவே இருந்தான். தனது முன்னோர்க்கு கண்ணீருடன் நன்றி சொன்னான். வாழ்வில் சிறக்க பொன் பொருள் மட்டும் போதது. நல்ல நூல் மூலம் நல்ல கருத்துக்கள் கற்று அதன் வழி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொண்டான். கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணும்.